கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்க பொன்மொழிகளில் ஒன்று இந்த வார்த்தை. எளிமையான தோற்றம் என்பது எது? இந்த உலகில் ஐஸ்வர்யவான்களும் புத்திசாலிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோம். இயேசு பரலோகத்தில் தேவகுமாரனாய் இருந்தும் பரலோகத்தில் தனக்கிருந்த மகிமை கனம் எல்லாம் துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து அடிக்கப்படுகிறார். இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. எளிமை என்பதற்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக தன்னை வெறுமையாக்குவது என்பது ஆவியில் எளிமை ஆசீர்வாதம் ஆகும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக கிறிஸ்துவின் நிமித்தமாக தமது பதவிகள், தமது மேன்மை, மகத்துவங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நஷ்டமென்றும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி வாழ்ந்தும் மரித்தும் விட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். திடீரென்று ஒரு நாள் ஆஸ்தி, அந்தஸ்து, மகிமை எடுபடும் போது அநேகர் கலங்கி தவித்து சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். ஆனால் யோபு என்ற பக்தன் சொன்னது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல நாம் சொல்ல முடியுமா? ஒரு நாள் இவ்வுலகை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் போது அந்த கடைசி நேரத்தில் தனது மனைவி மக்கள் ஆஸ்திகளை விட்டு பிரிய கடினமாயிருக்குமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகில் சம்பாதித்த ஆஸ்தியோ பெயரோ உங்கள் புகழோ உங்களை பாக்கியசாலிகள் என்று அழைப்பதில்லை. உங்களின் எளிமையான தாழ்மையான தோற்றம் ஜீவியம் மட்டுமே பரலோகில் உங்களை பாக்கியவான்கள் என்றும் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றும் இயேசு கிறிஸ்து தமது மலை பிரசங்க வார்த்தையில் இந்த அருமையான வார்த்தையை சொல்கிறார். ஆமேன். God bless you.